ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் தீபாவளி ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுவும் மிக்சர் பண்ண போகிறோம். எல்லாருக்குமே நம்ம தீபாவளி டைமில் கடைகளில் எதுவுமே பலகாரம் வாங்காமல் நம்ம வீட்டில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசைப்படுவீங்க. அந்த மாதிரி டெய்லி ஒவ்வொரு ரெசிபி நம்ம கிச்சனில் போட்டுட்டு வரோம். இதுக்கு முன்னாடி 2 வகையான முறுக்கு பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது மிக்சர். ரொம்ப ஈஸி. நம்ம இனிமேல் கடையிலே வாங்க வேணாண்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு மிக்சர். அதே சமயம் ரொம்ப ருசியாகவும் இருக்கக்கூடிய ஒரு மிக்சர். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அது எந்த அளவில் செய்ய போகிறேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். 1 கிலோ அளவில் நம்ம மிக்சர் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் அதே சமயம் ரொம்ப ருசியான மிக்சர். வாங்க பார்க்கலாம். கடலை மாவு 300 கிராம் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 1/2 கிலோ கடலை மாவில் 300 கிராம் நான் ஓமப்பொடிக்கு சேர்த்துருக்கேன். அடுத்து இதில் ஒரு 1/2 ஸ்பூன் ஓமத்தை ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டிங்கன்னா நல்லா ஊறி அந்த மனம் நல்லா வெளியே வர ஆரம்பிக்கும். இப்போ அந்த தண்ணியை தான் இதில் ஊற்றிக்க போகிறோம். இப்போ இதை வடிகட்டிக்கலாம். அப்படியே போட்டோம்னா ஓமப்பொடி அந்த நம்ம முறுக்கு புளிவை பார்த்திங்களா அதில் சிக்கிக்கும். அதனால தான் எடுத்துற வடித்து. அடுத்து கொஞ்சம் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள். நம்ம மிக்சர்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம மறுபடியும் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு கலந்துக்குவோம். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். தேவையான உப்பு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடுவோம். கலந்துட்டு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம முறுக்கு பொடியில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி முறுக்கச்சில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். அப்போ தான் அந்த இதில் ஒட்டாது. அந்த பொடியில் நல்லா எண்ணெய் தடவியாச்சு. இந்த மாதிரி ஓமப்பொடி அச்சு எடுத்துக்கோங்க. இதில் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவினா தான் நமக்கு பொடியில் ஒட்டாமல் இருக்கும். இப்போ இதில் ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். கையிலையும் கூட லைட்டாக எண்ணெய் தொடச்சிக்கோங்க. அப்போ தான் கையில் ஒட்டாது. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி இதுக்குள்ளே போட்டுடலாம். எண்ணெயும் காஞ்சிருச்சு. இப்போ புழிஞ்சிக்கலாம். பாருங்கள், புழிஞ்சதுக்கப்புறமா அதுவே வெந்து அந்த கொதிக்கிறதெல்லாம் அடங்கு பாருங்கள். அந்த டைமில் இன்னொரு டைம் திருப்பி போட்டு எடுத்துக்கணும். 1 நிமிஷம் கூட அதிகம் தான் வேக இருக்குது. பாருங்கள், கலரும் நல்லா மாறி வந்துருச்சு. பாருங்கள், இது கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது. இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். கலர் நல்லா மஞ்சள் கலராக இருக்கும். நான் மஞ்சத்தூள் சேர்க்கல பார்த்தீங்களா, வெறும் மிளகாத்தூள் சேர்த்ததுனால கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அவ்வளோதான். இந்த கொதிக்கிறது போயிடுச்சுனாலே வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான். இது போல் மீதி இருக்க ஓமப்பொடியை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஓமப்பொடி போட்டு எடுத்தாச்சு. நான் ஓமப்பொடி பெருசாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் இதில் குட்டி கண் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது பொரிச்சாச்சு. அடுத்து பூந்தி செஞ்சுக்கலாம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். 200 கிராம் கடலை மாவு இதில் சேர்த்துக்கிறேன். பூந்தி பண்ணுறதுக்கு 300 கிராம் ஓமப்பொடிக்கும் 200 கிராம் பூந்திக்கும் சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா முதல்ல அந்த ஓமப்பொடி கலர் அவ்வளோவா நல்லா இல்லை. அதனால் இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள். இதுக்கு நம்ம ஓமம்லாம் ஊற வச்சு போட தேவையில்லை. கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் சோடாப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். தேவையான உப்பு சேர்த்து கலந்துடலாம். இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம தோசை மாவு இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக தோசை மாவு பக்குவத்துக்கும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. எடுத்து ஊற்றினோம்னா லைட்டாக கீழே ஒழுகிற அளவுக்கு மாவு இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இதில் நம்ம கரண்டி வச்சு பூந்தி ஊற்றிக்கலாம். நான் இது போல் நம்ம வீட்டில் ஜல்லிக்கரண்டி இருக்கும் பார்த்திங்களா, அதில் தான் பூந்தி செய்ய போகிறேன். இப்போ மாவு எடுத்து இதில் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா இது இந்த ஓட்டையிலேருந்து சின்ன சின்னதாக விழுகணும். அந்த மாதிரி மாவு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் எண்ணெய் தடவிக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம குழம்பு ஊற்றுற குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க. கரண்டியில் ஒரு கரண்டி மாவு எடுத்து எண்ணெயில் இப்போ ஊற்றிக்கலாம். பார்த்து பொறுமையாக விடுங்க. அவ்வளோதான். இந்த அளவுக்கு போதும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தான் நான் மாவு ஊற்றினேன். ஏன்னா உடனே இப்போ சின்ன சின்னதாக இருக்கனால சீக்கிரமாக கரைஞ்சி போயிடும். அதனால அடுப்பை சிம்மில் வச்சுட்டேன். ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. மொறுமொறுப்பாக வரணும். அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும்.
இப்போ நல்லா கலர் மாறி வருது, எடுத்துருவோம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் பேப்பர் போட்டுக்கோங்க. பூந்தி பொரிச்சு எடுத்தாச்சு. அடுத்து பொட்டுக்கடலை பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் 150 கிராம் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதையே இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சுக்கோங்க. வடிகட்டி எடுக்கிற இந்த மாதிரி கரண்டியில் வராது, சின்ன சின்னதாக இருக்கிறதுனால. அதனால் இது போல் ஒரு ஜல்லடை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இது நல்லா மொறுமொறுப்பாக வறுத்தாச்சு. இதை இப்போ எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. பூந்தி கூடையே சேர்த்துக்கிறேன். அடுத்து வேர்க்கடலை எடுத்திருக்கேன். 100 கிராம் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேர்க்கடலை அதிகமாக பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் அதே போல் பொரிச்சு எடுத்துக்கலாம். வேர்க்கடலையில் இருக்க தோலெல்லாம் எடுக்க தேவையில்லை, தோலோடையே பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், வேர்க்கடலையும் நல்லா கலர் மாதிரி வந்துடுச்சு. அதையும் எண்ணெய் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். அடுத்து அவல் வறுத்துக்கலாம். 50 கிராம் அவல் எடுத்திருக்கேன். நான் லேஸ் அவல் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கெட்டி அவல் எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதையும் பொரிச்சிடலாம். அவலை கழுவிட்டு பொரிக்க தேவையில்லை. பாருங்கள், சூப்பராக பொரிச்சிருச்சு பாருங்கள். நல்லா பொரி மாதிரி வந்திருக்கு பொரிச்சதுமே. அவ்வளோதான், எடுத்துருவோம். 1 நிமிஷம் கூட அதிகம் தான் இந்த மாதிரி கடலையெல்லாம் பொரிச்சு எடுக்கிறதுக்கு, அவல் பொரிக்கிறதுக்கு. நம்ம பூந்தியும் அந்த ஓமப்பொடியும் செய்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் அதிக டைம் எடுக்கும். நல்லா எண்ணெய் வடிச்சுக்கோங்க. அடுத்து போட்டாச்சு. அவ்வளோதான். அடுத்து கருவேப்பிலை பொரிச்சுக்கலாம். நான் நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அவ்வளோதான். கருவேப்பிலையில் சட்டுன்னு பொரிஞ்சிடும். கருவேப்பிலை கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்து வறுத்துக்கோங்க. அடுத்து ஒரு 10 பல் பூண்டை இந்த மாதிரி தட்டி எடுத்திருக்கேன். அதை பொரிச்சுக்கலாம். நல்லா பூண்டு மொறுமொறுப்பாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இதில் பூந்தி, பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, அவல், பூண்டு, கருவேப்பிலை எல்லாமே இதில் போட்டிருக்கேன். இந்த ஒரு மாதிரி இது போல் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நான் இதுக்கு முன்னாடியே பொரிச்சு போட்டோம் ஓமப்பொடி, அது இருக்குது. இப்போ இந்த ஓமப்பொடியை நம்ம இது பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். லைட்டாக இப்படி மொறுன்னு இப்படி கையை வச்சு இப்படி அமுத்துனீங்கன்னா போதும், நல்லா சடன்னு உடஞ்சிரும். இது கூட நம்ம பொரிச்ச எல்லாத்தையுமே சேர்த்துக்குவோம். இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் உங்கள் விருப்பம், காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள். அடுத்து கொஞ்சம் உப்பு. எல்லாத்துலேயும் உப்பு போட்டிருப்போம். இதுக்கு எதுக்கு உப்புன்னு நினைக்காதீங்க. லாஸ்ட்டில் எல்லாத்தையும் கலக்கிறப்போ கொஞ்சம் உப்பு போட்டு கலந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி குலுக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக கலந்தாச்சு. அவ்வளோதான், சூப்பரான ஒரு மிக்சர் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த மாதிரி பெருசாக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குட்டி கன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த குட்டி கண்ணில் நீங்கள் இந்த மாதிரி ஓமப்பொடி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அருமையான மிக்சர் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம மிக்சர் செஞ்சு முடிச்சாச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ப்ராசஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ ஈஸியாக இருக்கும். உண்மையே சொல்லணும்னா மிக்சர் செய்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு செய்முறை தான். முறுக்கு செய்கிறீங்க, அதுவும் ரொம்ப ஈஸி. நம்ம நினைப்போம் நம்ம வீட்டுகளில் பலகாரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை போல் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அடிக்கடி கடைகளில் வாங்குவோம். இது விசேஷ நாட்களுக்காக மட்டும் கிடையாது. நம்ம வீட்டில் ஸ்நாக் எதுவும் இல்லை, குழந்தைங்களுக்கு இல்லை, வீட்டில் எதுவுமே இல்லை அப்படிங்கிற நேரத்தில் இந்த மாதிரி மிக்சர், முறுக்கு இந்த மாதிரிலாம் நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா 1 மாதம் 3 மாதம் வரைக்கும் கூட நம்ம வீட்டில் ஸ்நாக் பிரச்சனையே இருக்காது. இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்க மிக்சரும் அப்படி தான். நீங்கள் ஒரு 3 மாதம் வரைக்குமே தாராளமாக வச்சு சாப்பிட்லாம். கடைகளில் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லையா. இதுவே நம்ம வீட்டில் செஞ்சோம்னா நம்ம சுத்தமான எண்ணெயில், அது சுத்தமான முறையில் நம்ம செய்வோம். நமக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப திருப்தியாகவும் இருக்கும், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். நம்ம கையில் செஞ்சு எல்லா
எல்லாருக்கும் கொடுக்குறப்போ அதுலேயும் ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கும் இல்லையா. அதனால வீட்டில் ரொம்ப ஈஸியான முறை தான் மிக்சர் செய்கிறது. கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.